जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. சாதனையினுடைய 79வது நாள். அசரீரி ஸ்திதி போன்ற பவர்ஃபுல்லான ஸ்திதியினுடைய அனுபவம் ஏற்படாதக்கூடிய காரணத்தினால நிறைய ஆத்மாக்கள் அந்தளவு உயர்ந்த நிலைக்கு போகிறதில்ல, உயர்ந்த அனுபவம் கிடைக்கிறதில்ல. அதனால் உங்களை நீங்கள் திறந்த வெளியில் காற்றோட்டமான இடத்துல உட்காருங்க. அது மூடிய அறையில் அந்த அளவு அனுபவம் செய்ய முடியாது. அதனால் பாபா சாகாரத்தில் இருக்கும்போது கூட திறந்த வெளிக்கு இல்லை கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே தியானம் பண்ண வச்சார். பாபா வாக்கிங் செய்ய வச்சாங்க, அப்புறம் லட்சியம் கொடுத்தாங்க, யோகா கூட செய்ய வச்சார் பாபா. ஆரம்பத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் உட்காந்தீங்க? கடற்கரை ஓரத்தில் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் உட்காந்து
உட்காந்து நீங்கள் அனுபவங்கள் செஞ்சீங்க. அதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் செய்ய வைங்க. கேட்டிங்களா என்ன சொன்னார் பாபா? ஓப்பனில் காற்றோட்டமான இடத்துல உட்காருங்க. மூடிய அறையில் வந்து சில நேரம் என்ன ஆகுது, தூக்கம் வருது, மூச்சு திணறல் ஏற்படுது. திறந்த வெளியில் மனசு வந்து திறக்குது. மூடிய அறையில் வந்து மனசும் க்ளோஸ் ஆகிடுது, மூடிக்குது. நம்ம திறந்த வெளியில் வந்து இயற்கை கூட கனெக்ட் ஆகிறோம். அதனுடைய மௌன அலைகளோடு நம்ம இணைகிறோம். மனசு தானாகவே பிரசன்னமாயிடுது, மகிழ்ச்சி ஆயிடுது. அப்போ மனசு வந்து பிரசன்னம் ஆகிறதுக்கான ஒரு விதி என்ன? திறந்த வெளி, நல்ல காற்றோட்டமான இடம். பிரசன்னத்தா என்பது, அந்த மகிழ்ச்சி என்பது கடைகளில் வாங்கக்கூடிய பொருள் கிடையாது, நம்மளுடைய ஒரிஜினல், நம்மளுடைய பொருள். திறந்த வெளியில் வந்து அது சகஜமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜை ஓப்பன் பண்ணி அது தானாகவே வெளியே வந்துடுது. வெளி உலகத்தில் உள்ள பிரசன்னத்தா, அந்த மகிழ்ச்சிங்கிறது சன நேரத்திற்கான ஒரு மகிழ்ச்சி. பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரசன்னத்தா ஆன்மீக பிரசன்னத்தா. எப்போ நம்ம யாரையும் நம்ம காப்பி பண்ணல, நம்மளுடைய ஒரிஜினல் சுரூபத்தில் நம்ம நிலச்சிருக்கிறோமோ அதுதான் பிரசன்னத்தா, மகிழ்ச்சி. பாபா வந்து முரளியில் அந்த மகிழ்ச்சி இல்லாமைக்கு 2 காரணங்கள் சொல்கிறாரு. ஒன்று வந்து பொறாமை, இன்னொன்று மனம் உடைஞ்சு போகிறது. நம்ம எவ்வளோக்குள்ள முன்னாடி போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே பொறாமை வந்து ஜென்மம் எடுக்குது. இங்கிலீஷில் வந்து க்ரீன் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஜெலசி, பொறாமை. இல்லைன்னா மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. தன்னுடைய முயற்சியை குறைவாகவும் தான் அடைந்த தோல்வியை வந்து பெருசாகவும் நினைக்கிறாங்க. மனம் உடைந்து போகிறது, உதாசி ஆகிறது. இந்த நேரத்தில் வந்து அங்கே மகிழ்ச்சியற்ற நிலை நிலவுகிறது. மகிழ்ச்சி அங்கே தொலைஞ்சு போயிடுது. தாதிகள் வந்து சின்ன ரூமில் இருந்தாங்க, வெறுங்காலில் நடந்து போனாங்க, அப்புறம் மூட்டையெல்லாம் தூக்குனாங்க அந்த காலத்தில். அதாவது தியாகம் இல்லாத வேர்களோடு இணைந்த ஆனந்தம் என்ற மரமானது மிக சீக்கிரமாக வாடி விடுகிறது. தன்னுடைய ஒரிஜினலில் நிலச்சிருக்கிறது தான், அதாவது அதுதான் பிரசன்னத்தா, மகிழ்ச்சி. வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் கிடையாது. தன்னுடைய இயற்கையான குணத்தினுடைய ஒரு நறுமணம் தான் இந்த பிரசன்னத்தா. அதனால் பாபா சொன்னாங்க, சதா பிரசன்னம் ஆகுக, பிரசன்ன முறையில் ஆகுக. உலகத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி வாழ்கிறது அப்படின்ட்டு. ஆனால் பாபா சொல்லி கொடுக்குறாங்க எப்படி நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ முரளியினுடைய சாரம் என்ன? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா தன்னோடு இணையணும், தனக்குத்தானே, தனக்குள்ளே. அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா பொறாமை இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா துக்கம் அடையக்கூடாது. மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா தியாகத்தினுடைய அந்த வேர்களை பிடிச்சிக்கணும், தியாகங்கிற வேர். அப்புறம் பிரசன்னமாக இருக்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா காற்றோட்டமாக உட்காருங்க. காற்றோட்டம் அப்படின்னா அங்கே என்ன ஆகுது, புது ஐடியா உற்பத்தி ஆகுது. இது ஹோம்ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து சுவாசத்தை, நம்மளுடைய மூச்சையை வந்து செக் பண்ணணும். நம்மளுடைய மூச்சு எப்படி வருது போகுது அப்படிங்கிற சாட்சியாக இருந்து பார்க்கணும். எதுவுமே செய்யக்கூடாது, பார்த்துட்டே இருக்கணும். இந்த சாட்சி அப்படிங்கிற ஒரு சாதனை அப்போ ஸ்ட்ராங் ஆகும். நம்ம மூச்சு நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா அதை வாட்ச் பண்ணி நம்மளுடைய விகாரங்களோடு நமக்கு தெரிய வரும். ஏன்னா சுவாசத்தினுடைய டைரக்ட் சம்பந்தம் வந்து விகாரங்கள் கூட. நம்ம உள்ளுக்குள்ளே நமக்கு குழப்பங்கள் வருது அப்படின்னா அப்போ மூச்சிலும் மேலே கீழே ஆகுது. நம்ம உள் மனசில் வந்து ஸ்திரத்தன்மை இருக்குது அப்படின்னா சுவாசமும் பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். ஒருவேளை உள்ளுக்குள்ளே நமக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மூச்சு சுவாசத்தை வாட்ச் பண்ணுங்க, அந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தானாகவே உள்ளுக்குள்ளே அந்த அமைதியான நிலை வந்துடும், மனசு அமைதியாயிரும். மூச்சு நான் இழுத்துட்ருக்கிறேன், அதை வெளியில் போயிட்டுருக்கு, உள்ளே வந்துட்டுருக்கு, வெளியே போயிட்டுருக்கு. நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம், பார்த்துட்டே இருங்க. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம், அது எதுவுமே பண்ண வேண்டாம், பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் பார்க்கவே அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அது தானாகவே மனசு சாந்தமாயிடும். அன்றைக்கி கூட பார்த்தோம் இல்லையா? இதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். 2வது வந்து சுவாசத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்னா பிராணாயாமம் பண்ணணும். அனுபம் விலோம் இருக்குது, கும்பக் இருக்குது, கபாசனம் இருக்குது, உஜ்ஜயினி பிராணாயாமம் இருக்குது, நிறைய பிராணாயாமம் இருக்குது பயிற்சி. இது வந்து சுவாசத்தினுடைய சாதனை. கும்பக் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்குது. தன்னுடைய சுவாசத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதிக அளவில் நமக்குள்ளே ஆக்சிஜன் நிறையுது. அது வந்து நுரையீரலில் போகுது, உடலில் போகுது. நிறைய வியாதிகளை வந்து மனிதர்கள்
இந்த பிராணாயாமத்தின் மூலமாக சரி பண்ணியிருக்காங்க. 3வது காரியம் சுவாசத்து கூட நம்ம செய்யணும். அதாவது சுவாசம்தான் நம்மளுடைய உணவு. பிரெத் இஸ் ஃபுட். இந்த காற்றுல வெறும் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, இந்த காற்றுல பிராணசக்தியும் இருக்கிறது. இந்த பிராணன் தான் போஜனமாகும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஈட்டிங் பாடியிலேருந்து ட்ரிங்கிங் பாடி, ட்ரிங்கிங் பாடியிலேருந்து சார்ஜிங் பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஈட்டிங் ஹேபிட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்ம அதை விடுபட்டு அதை கடந்து போகணும். அதனுடைய ரீப்ளேஸ்மெண்ட் என்ன? பிராணம், பிராணசக்தி தான் பிராணிக் லிவிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது பிரெத், இந்த சுவாசம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அனுபவம் பண்ணணும். இந்த சுவாசத்தின் மூலமாக எனக்கு எல்லாமே கிடைக்குது, இந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இந்த சாப்பிடக்கூடிய நமக்கு பழக்கம் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடக்கூடிய மிஷின் கிடையாது, நம்ம சாப்பிட்ற மிஷின் கிடையாது, சார்ஜ் பண்ணணும் நம்மளை. இந்த பிராணசக்தியின் மூலமாக என்னுடைய உடல் வலுப்பெறுகிறது. இந்த பிராணசக்தி தான் என்னுடைய முழு சக்தி. இதுதான் சுத்தமான போஜனம், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனான ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இயற்கை கூட டைரெக்டான ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும். யாரெல்லாம் இயற்கை கூட கனெக்ட் ஆகுறாங்களோ அதிகமாக அவங்களுடைய சாப்பாடு தேவைகள் கம்மியாகுது. அவங்களுக்கு நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு அவசியமே படாது. அதனால் எவ்வளோக்குள்ள நம்ம அதிகமாக சாப்பாடு அந்த உடம்புக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்களோ அது விஷமாக மாறிட்டு இருக்குது. நமக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நமக்கு எதுவுமே தேவையில்லை, நமக்கு குஷியும் தேவையில்லை, நமக்கு சாப்பாடும் தேவையில்லை, எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்குது. இங்கிலீஷில் ஒரு புக்கு ஸ்கூல் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு, அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப ரகசியமான ஆட்கள் கூட இமயமலைக்கு போகிறாரு, பார்க்குறாரு. சிலர் 300 வருஷமாக இருக்காங்க, சிலர் 400 வருஷமாக இருக்காங்க, அவங்க எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஆனால் ரொம்ப யூத்தாக தெரியுறாங்க, எங்கே இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய விகாரங்களுக்கு காரணம் நம்ம என்னெல்லாம் உள்ள இன்புட்டு கொடுக்குறோம் சாப்பாடு ரூபத்தில், அதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. இது நல்லது கெட்டது அப்படிக்கான விஷயம் கிடையாது. மனிதர்கள் என்ன கேட்குறாங்க, அமிர்த வேலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு கேட்குறாங்க, அப்புறம் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 கேள்விக்கும் ஒரே பதில் தான், ஹூ ஆர் யூ, நீங்கள் யார். என்ன கேட்குறாங்க, அமிர்த வேலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, அப்புறம் என்ன சாப்பிட்ணும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க. இதுக்கு பதில் என்ன, நீங்கள் யார், வாட் ஆம் ஐ, ஹூ ஆர் யூ. இதை தான் பேஸ் பண்ணி இருக்குது. அமிர்த வேலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் என்ன, ஹூ யூ ஆர். நம்ம அதிகமாக சாப்பிட நமக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கம்மியாகுது. நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது நல்ல ஸ்திதி இருக்கும், காலையில் முரளி கேட்டு காலையில் அமைதல் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஸ்திதி இருக்கும், ஹை லெவலில் இருக்கும். அப்புறம் சாப்பிடுவோம், சாப்பிட்ட பிறகு நார்மல் ஆயிடுவோம், அந்த ஸ்திதி போயிடும். அப்புறம் ஆக்ஷன் கான்சியஸில் வந்துடுவோம். எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். இது அந்த பாவனை இருக்காது. இந்த சமாஜமானது, இந்த சமூகமானது கீழ்நிலைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே சாப்பாடு தான், உணவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுவாசத்தின் மேலே ஒர்க் பண்ணணும், விசுவலைசேஷன் பண்ணணும். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது இந்த சுவாசத்தின் மூலமாக கிடைச்சிட்ருக்குது. சுவாசத்தில் நம்ம 3 காரியம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு அனுபவம் விலோம், சுவாசத்தை பார்த்துட்ருங்க, அவ்வளோதான், சாட்சியாக ஃபஸ்ட்டு. 2வது அனுபவம் விலோம், அந்த பிராணாயாம பயிற்சி நடுநடுவாக அதிகாலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த பிராணாயாம பயிற்சி. நிறைய வியாதிகள் இருக்குது, எப்படி மைக்ரைன் இருக்குல்ல, ஒற்றை தலைவலி, அது நிறைய பேருக்கு சரியாகிறதே இல்லை. அது இந்த பிராணாயாமத்தின் மூலமாக நிறைய பேர் சரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மாத்திரை எடுத்தால் கூட அது சரியாகாத அந்த வியாதி நிறைய பேர் இந்த பிராணாயாமத்தின் மூலமாக, வெறும் பிராணாயாமத்தின் மூலமாகவே சரி பண்ணியிருக்காங்க. 3வது காரியம் என்னது, நான் பிராணிக் ஜீவ், அதாவது நான் பிராணசக்தியின் மூலமாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். பிரான் ஆகார், ஜல் ஆகார், பல் ஆகார். ஒரு நாளில் நீங்கள் தண்ணி மட்டும் தான் குடிக்கிறீங்க அப்படின்னா ஜலாஹாரி, ஜல் ஆகாரி. நீங்கள் எதுவுமே சாப்பிடல, குடிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை அப்படின்னா பலஹாரி, அதுக்கு பேர். அதில் பிராணஹாரி. அப்புறம் பழம் மட்டும் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் பலஹாரி, பல்ஹாரி. புரிஞ்சுதான்? ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் தண்ணி மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க, சாப்பாடு எதுவும் சாப்பிடல அப்படின்னா அதுக்கு பேர் ஜல் ஆகாரி, அதனுடைய பேர்.
எப்போ நீங்கள் எதுவுமே எடுக்கலை, சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை அப்படின்னா அது பிராணாஹாரி அப்படின்னு பேர். எப்போ நீங்கள் பழம் மட்டும் சாப்பிட்றீங்களோ அப்போ அதுக்கு பேர் ஃபலாஹாரி, பழம் மட்டும் சாப்பிட்றது. அது ஹிந்தியில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இது 3 விஷயமாச்சா. இந்த 3க்கு கீழே எதெல்லாம் இருக்குதோ அங்கே இருந்து தான் ஆசைகள் உற்பத்தி ஆகுது, உணர்வுகள் உற்பத்தி ஆகுது, விகாரங்கள் உற்பத்தி ஆகுது. எண்ணெய், உப்பு, மசாலா, சமைத்த உணவு, பொரிச்ச உணவு. அப்போ என்ன கேட்டீங்க? திறந்த வெளி, காற்றோட்டமான திறந்த வெளி தான் ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எல்லாத்த விட இன்றைக்கி ஃபஸ்ட்டு முக்கியமான காரியம் என்ன? திறந்த வெளியில் காற்றோட்டமான இடத்துக்கு நீங்கள் போகணும். அரை மணி நேரம் அதில் நீங்கள் உட்காரணும். பிரகிருதியை பாருங்கள், அந்த இயற்கையை பாருங்கள், இயற்கை கூட பேசுங்க, இயற்கையுடைய விஷயங்களை கேளுங்க. மராட்டியில் ஒரு படம் வந்தது, மாஜி வர்ஷா புத்தா அப்படின்னு பேர். அதில் உள்ள ஃபிலிம் டைரக்டர் வந்து தன்னுடைய மியூசிக் டைரக்டர்கிட்ட சொன்னார், எனக்கு நேச்சுரல் வாய்ஸ் மட்டும்தான் வேணும். அந்த மியூசிக் டைரக்டர் இருக்காரே, அவர் 1800 கிலோமீட்டர் சுற்றினார், பாரதம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக 1800 கிலோமீட்டர் சுற்றினார். 25 GB அந்த ரெக்கார்டிங், தன்னுடைய கேமரா, தன்னுடைய வீடியோ எடுத்துக்கிட்டு காடுகளில் அங்கே இங்கே அப்படின்னு பல இடத்துல அவர் போய் சுற்றினார். 2 நிமிஷம்தான் அது வீடியோ. எத்தனை நிமிஷம் தெரியுமா? 2.45 மினிட்ஸ். இப்போ வந்து அதை ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு அதை கேட்கணும், அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு அந்த அசரீரி அவஸ்தையில், அந்த இயற்கையை பேஸ் பண்ணி உங்களுடைய அசரீரி ஸ்டேஜை நீங்கள் அனுபவம் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் போடுற மியூசிக்கை கேளுங்க. இது வந்து இயற்கையாகவே பறவைகளுடைய சப்தம், இயற்கையானது, ஆர்டிஃபிஷியல் கிடையாது, மிஷினால் க்ரியேட் பண்ணது கிடையாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால் இயற்கையாக ஒரு இடத்துலையும் போய் ரெக்கார்ட் பண்ணார். அந்த கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சேகரிச்சிருக்கிறாரு. 1800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணார். 25 GB மெமரி ஆச்சு. அது 2.25 மினிட்ஸில் அதை எடிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபிலிம் டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு நேச்சுரல் பேர்ட்ஸினுடைய வாய்ஸ் தான் வேணும் அப்படின்னு. இது முற்றிலுமாக நேச்சுரலானது, இது ஆர்டிஃபிஷியல் கிடையாது ஃபஸ்ட்டு. அதனால் இது 2.45 மினிட்ஸினுடைய வீடியோ. இப்போ எல்லோரும் கண்ணை மூடுங்க. இந்த பறவைகளுடைய சப்தம் அல்லது இயற்கையினுடைய இந்த சப்தத்தோடு சேர்ந்து ஒன்றாயிருங்க. அந்த அளவு நீங்கள் அந்த சப்தத்தோட, இயற்கையோட ஒன்றி போயிருங்க. ஓம் சாந்தி.
அது இந்த மாதிரி அவசியம் இல்லை. எப்போவுமே நம்ம பரந்தாமத்துக்கு தான் போகணும், எப்போவுமே ஆத்ம தான் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அசரீரி ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்போவுமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இயற்கையான இடத்துல போய் உட்காருங்க. அந்த இயற்கையினுடைய சப்தங்களை கேட்டுட்டு அந்த இயற்கையோடு அசரீரி ஆயிருங்க. ஏன்னா இயற்கை தேக அபிமானத்திலேருந்து விடுபட்டு இயற்கைங்கிறது இந்த நிராகாரமானது. வெஸ்டர்ன், அதை மேற்கத்திய நாட்டினுடைய ஒரு கவிஞர் இருந்தார், பர்சிபி சி சேலி அப்படின்னு ஒரு பேர். அவர் ஒரு தடவை ஒரு பறவையினுடைய சப்தத்தை கேட்டார், அப்புறம் ஒரு மகா காவியத்தை எழுதிட்டார். ஒரே ஒரு பறவையினுடைய சப்தத்தை கேட்டார், அப்புறம் ஒரு மகா காவியத்தை எழுதிட்டார். ஆனால் நம்ம எத்தனை பறவைகளுடைய சப்தத்தை கேட்குறோம்? நம்ம என்ன பண்ணுறோம்? மகா காவியத்தை நம்மளால் எழுத முடியாமல் தான் போகுது, எழுத முடிகிறதில்ல. இந்த ஷேலிங்கிறவர் எப்படி கேட்டிருப்பார், அவர் மகா காவியத்தை எழுதிட்டார் பாருங்க. ஏதோ ஒரு மைனாவுனுடைய சப்தத்தை கேட்டார். ஒரு மைனா பறந்து போயிட்டு இருந்தது, அது அங்கே இருந்தது. அது எங்கே போச்சு, அது எப்படி இருந்தது, அது கூட பார்க்கல. அது அதனுடைய சப்தத்தை மட்டும் அவர் கேட்டார், மைனாவனுடைய சப்தத்தை. அவருக்கு சொல்கிறாரு, பறவையே நீ யார்? நீ பறவையா அல்லது ஒரு ஆத்மாவா? எனக்கு தெரியாது நீ எங்கேருந்து வந்திருக்க, எந்த இடம் அப்படின்னு தெரியாது. ஆனால் நான் பார்க்குறேன், நீ ஒருவேளை சொர்க்கத்துலேருந்து வந்திருக்கலாம், இல்லை சொர்க்கத்தினுடைய பக்கத்துலேருந்து வந்திருக்கலாம். அதாவது ஒரு அலைகள், தூய்மையான அலைகள் பரவிட்டு இருக்குது உங்கள்கிட்ட இருந்து முன் மூலமாக. நீ ப்ரிப்பேர் பண்ணலை இந்த அலைகளை வெளிப்படுத்துவதற்காக, நம்ம அதில் ரசிக்கணும் அப்படின்ட்டு நீ ப்ரிப்பேர் பண்ணி உன்னுடைய ஓசையை எழுப்பலை. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே பேசுகிறோம். ஆனால் உன்னுடைய ஸ்பீச், உன்னுடைய குரல் என்னவா இருக்குது, அதாவது நீ பிளானே பண்ணாத ஒரு மெடிடேஷன் ஆர்ட் அப்படி போல் தெரியுது. ப்ரீ மெடிடேட்டட் ஆர்ட். நம்ம ஸ்பீச்சை ரெடி பண்ணிட்டு வரோம், பிளான் பண்ணிட்டு வரோம், அப்புறம் இங்கே பேசுவோம். ஆனால் உன்னுடைய அந்த ஸ்பீச் எப்படி இருக்குது? அன்ஃப்ரீ மெடிடேட்டட் ஆர்ட். நீ யார்? எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த வானவில், அந்த வானத்திற்கும் அந்த ஆகாயத்திற்கும் நடுவிலிருந்து வரக்கூடிய அந்த ஓசை, அதுலேருந்து வந்திருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய அந்த ஓசை அந்த மாதிரி இருக்குது, தெய்வீகமாக இருக்குது. கொஞ்சம் பாதியாவது எனக்கு கற்றுக் கொடு. எத்தனையோ புத்தகங்கள் படித்து கூட கிடைக்காத சுகம் உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய சப்தத்தினால, நீ எழுப்பிய சத்தத்தினால எனக்கு கிடச்சிருச்சு. உனக்கு கிரவுண்டு பிடிக்காது, கிரவுண்ட்லேருந்து நீ ரொம்ப மேலே இருக்க. ஏன்னா கிரவுண்டுங்கிறது மண், பறந்துக்கிட்டே இருக்கிற, பறக்கிறது தான் உனக்கு பிடிச்சிருக்கு. திருமணத்தில் திருமண விழாக்களில் அவங்க டோல் பாஜி இசைக்கிறாங்க இல்லையா, அது உனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அந்த வெற்றி முழக்கத்திற்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது என்ன தோணுது அப்படின்னா, அதில் ஏதோ குறை இருக்குது அப்படின்னு தோணுது உன்னுடைய ஓசைக்கு முன்னாடி. நீ இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, நீ வேறு ஏதோ உலகத்தை சேர்ந்தவ, நீ அலௌகீகமானவன். நான் உன்னை போல் நான் எப்போ ஆகுவேன்? நம்ம என்ன விரும்புகிறோம், நம்ம மற்றவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதுதான் வேணும் அப்படின்ட்டு. அதை பொறாமை. அவங்களுடைய சால் நல்லா இருக்குது, அவங்களுடைய பர்ஸ் நல்லா இருக்குது, அவங்களுடைய ரூம் நல்லா இருக்குது, அவங்களுடைய செப்பல் நல்லா இருக்குது, எனக்கு அதுதான் வேணும், அதே மாதிரியே வேணும். நம்ம குஷிக்காக என்னெல்லாம் நம்ம வெளிப்படையாக காட்டுறோமோ அது எல்லாத்துலேயும் வலிகள் தான் நிறைஞ்சிருக்கு. எல்லாருமே வலியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பறவையே நீ உன்னுடைய பாட்டை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு, எப்போ கற்றுக் கொடுப்ப? எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான இது இல்லை. இதுதான் மகா காவியம், சாதாரண காவியம் இல்லை, மகா காவியம். ஒரே ஒரு கவிதை தான் எல்லா இங்கிலீஷ் லிட்ரேச்சரையும் இது சாப்பிட்டுடுச்சு. ஒரே ஒரு கவிதை இந்த பக்கம், உலகத்தினுடைய மற்ற எல்லா கவிதையும் அந்த பக்கம். அப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு காரியம் என்ன, இயற்கையினுடைய மடியில் போய் உட்காருங்க. வேறு இடத்துக்கு போங்க, டெய்லி வேறு ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டே இருங்க. நம்ம அங்கே இருக்கிறவங்க நக்கி லேக் போகிறோம் இல்லையா, நக்கியில் கூட வேறு ஸ்பாட்டுக்கு போங்க, வேறு டைமில் போங்க. காலையினுடைய நக்கி வேறு, மத்தியானத்தினது வேறு, ஈவினிங் வேறு, நைட்டு வேறு, அது வேறு ரூபத்தில் இருக்குது. வேறு விதத்தில் பாருங்கள். டைரி எடுத்துகிட்டு போங்க, அதை நோட் பண்ணுங்கள், அதனுடைய சிந்தனைகளில் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். சூட்சும பாவங்களை கண்டுபிடிங்க, அதை அழிச்சிருங்க. இன்றைக்கி மெஜாரிட்டியாக யார் மகாரதினு தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்களோ அவங்க கூட அமிர்த வேலையில் பாபா கூட ஆன்மீக உரையாடல் பண்ணும்போது நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இல்லைனா கேள்வி கேட்குறாங்க, பவர்ஃபுல் ஸ்டேஜ் என்ன வரணுமோ அது ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா கொஞ்ச நேரம்தான் பவர்ஃபுல் ஸ்டேஜ் இருக்குது, அப்புறமாக அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜிலேருந்து இறங்கிடுறாங்க. சூட்சுமமான பாவங்கள் நம்மளை பாபாவுக்கு சமமாக இருக்க விடுறதில்ல. எப்படி 5 விகாரங்களுக்கு வசமாகி ஏதாவது ஒரு காரியம் விகர்மம் அல்லது பாவகர்மம்னு சொல்லிட்டோம் செய்கிறோம் அப்படின்னா அது பாவகர்மம்னு சொல்கிறோம். அது மோட்டா ரூபம், பெரிய ரூபம். அதே போல் ஆழமான பயிற்சி மகாரதிகள் முன்னாடி 5 தத்துவங்கள் தன்னுடைய பலவிதமான ரூபத்தின் மூலமாக கவர்ச்சிக்குது. அதில் கவர்ச்சிக்கப்பட்டு
ரொம்ப தெரியாத வெளியில் தெரியாத அளவுக்கு பாவம் செஞ்சிடுறாங்க. அதாவது 5 விகாரங்கள் தான் பெரிய பாவம் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாவத்தினுடைய கர்மத்தினுடைய சுமைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது 5 விகாரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை வின் பண்ணுறதுக்கு ஈஸி. ஆனால் 5 தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அதை அதனுடைய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கிறது. இது மகாரதிகளுக்காக முக்கியமான விசேஷமான புருஷார்த்தம். ஒன்று 5 தத்துவம், இன்னொன்று 5 விகாரம். 5 தத்துவம்னா என்னது? ஃபஸ்ட்டு இந்த உடம்பே 5 தத்துவம் தான். இது தானே அதிகமாக அட்ராக்ட் பண்ணுது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துருச்சு அப்படின்னா உடனே ஓடுறோம். எனக்கு என்னாச்சு, எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க உடம்புக்காக. எப்போ இந்த 10ஐயும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் மீது வெற்றி அடைவீங்களோ அப்போ தான் நீங்கள் விஜயதசமி கொண்டாடுவீங்க அப்படின்னு அர்த்தம். விஜயதசமியினுடைய அப்படிங்கிறது இந்த ஸ்திதியினுடைய நினைவு சின்னம். சரீரத்திலேருந்து விடுபடணும். இதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சரீரத்தினுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விடுபடணும். சரீரத்தினுடைய மூல ரூபத்தை பார்க்கணும். நமக்கு என்ன தெரியுதோ அதை பார்க்கக்கூடாது. மூல ரூபம் என்ன, இதில் என்ன இருக்குது, இதில் எலும்பு, சதை. புத்தர் தன்னுடைய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதில் 32 வகையான அபவித்திரத்தன்மைகளை அந்த உடலில் இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்கிறார். இந்த முடி, இந்த ஸ்கின்னு எல்லாத்தையுமே அவர் தூய்மை இல்லாத தன்மையில் தான் சேர்த்துருக்கிறார். எல்லாமே இந்த எலும்பு, நரம்பு, ரத்தம் எல்லாமே உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது இந்த உடம்பில் அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? 2வது இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிளர்ச்சி தன்மையை, அந்த உத்வேகத்தை நீங்கள் சாட்சியாக இருந்து பார்க்கணும். சாட்சியாக இருந்து பார்க்கணும் என்ன நடக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. 3வது சரீரத்தினுடைய ஒரிஜினல் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது டெட் பாடியை எரிக்கிறாங்க இல்லையா, அதை எரிகிறத பார்க்கணும். பாருங்கள், இந்த நெருப்பு இந்த உடம்பை எப்படி எரிக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது 3வது காரியம் சரீரத்தின் கூட. 4வது விஷயம் இந்த சரீரத்தில் இருந்தவாறே அசரீரி தன்மையினுடைய பயிற்சி பண்ணணும். நான் சரீரத்தில் இருக்கிறேன், ஆனால் சரீரத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறேன். என்னென்னா ஆத்மா, அழியாதவன், அழிக்க முடியாதவன். 5வது சரீரங்கிறது ஒரு சாதனை செய்வதற்கான, தவம் செய்வதற்கான ஒரு சாதனம். சரீரம் 2 பொருளுக்காக மட்டும்தான். ஒன்று சேவை, இன்னொன்று தபஸ்யா. இதை தவிர நம்ம வேறு ஏதாவது விஷயத்தில் அதை ஈடுபடுத்துகிறோம் அப்படின்னா அது போக விருத்தி தான் அதுக்குள்ளே வரும். சுகபோகங்களை நோக்கி தான் அது பயணம் செய்யும். எதுக்கு வேணாலும் அது பழக்கப்பட்டுரும். சரீரத்துக்கு நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி எதுக்கு வேணாலும் நீங்கள் அதை பழக்கப்படுத்தலாம். எதை நீங்கள் கொடுத்தாலும் அது பழகிடும். சிலர் கஞ்சா எடுத்துக்கிறாங்க, அது கூட அது அடிமையாகிடுது. அதை அதுக்கு பழகிடுது. இப்போ வரலாற்றில் என்ன சொல்கிறாங்க, நம்ம சாணக்கியர் அது இவருக்கு சந்திரகுப்திய மௌரியர் அந்த சம்ராட்டுக்கு அவருக்கு யாராவது விஷம் வச்சு அவரை கொண்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெய்லி கொஞ்சம் 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 சின்ன மாத்திரையில் ஒரு எள்ளளவு விஷம் கொடுப்பாராமா. பாம்பினுடைய விஷத்தை கொடுத்து அவர் உடம்பை பழக்கி வச்சுருந்தார். விஷத்துக்கு அவர் பாம்பு ஏதாவது தீண்டுச்சு அப்படின்னா அவருக்கு அது ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி இந்த சரீரம் எல்லாத்துக்குமே பழகுது. எதுக்கு நம்ம பழக்கிறோமோ அதுக்கு பழகிக்குது. 10 தடவை நீங்கள் அதை சாப்பாடு ஒரு நாளைக்கு 10 தடவை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திடுங்க. அது 10 தடவை தான் சாப்பாடு கேட்கும். அதுக்கு பழகிடும். அது போக விருத்திக்கும் அடிமையாகும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அது பழக்கமாயிடும். அதுக்கு எதுவும் நீங்கள் சாப்பாடு கொடுக்காத மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்தினீங்க அப்படின்னா அதுக்கும் பழகிறோம். ஏன்னா அது எல்லாத்துக்கும் பழகிறோம். அதனால் நம்ம எந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். மகாரதிகள் அப்படின்னா 5 தத்துவங்களையும் விடுபட்டவங்க, அதுலேருந்தும் வெற்றி கொண்டவர்கள். அதாவது மகாரதிகளுடைய புருஷார்த்தம் 5 தத்துவங்களுடைய கவர்ச்சிகள்லேருந்து விடுபட்டு இருக்கிறது. இதில் ரொம்ப ஆழமான நம்ம பயிற்சி பண்ணணும். சரீரத்தை எரியிற மாதிரி பாருங்கள். சரீரத்தினுடைய அசுத்தங்களை பாருங்கள். சரீரத்தில் இருந்தவாறே அசரீரி பயிற்சியினுடைய அபியாசம் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே அந்த சரீரத்தில் அதனுடைய அந்த உணர்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். இங்கே என்ன நடக்குது, இதயத்தில் என்ன நடக்குது, மூச்சில் என்ன நடக்குது, மனசுக்குள்ளே என்ன ஓடுது, கை காலில் என்ன ஓடுது, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு துண்டாக, அதாவது ஒவ்வொரு இன்ச்சாக நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். எந்த ஒரு அங்கமும் மிஸ் ஆகிடக்கூடாது. 3வது பாயிண்ட் அமிர்தவேலையினுடைய பாயிண்ட். அமிர்தவேலையினுடைய சதா சக்திசாலியாக இருக்குதா. அமிர்தவேலை சக்திசாலி அப்படின்னா முழு நாளும் சக்திசாலியாக தான் இருக்கும். அமிர்தவேலை பலவீனமாக இருக்குது அப்படின்னா முழு நாளும் பலவீனமாக இருக்கும்.
அப்போ முழு நாளினுடைய ஃபவுண்டேஷன் என்ன? அமிர்த வேலை யோகா. அமிர்த வேலையில் வெறும் நியமத்திற்காக மட்டும் எந்திரிக்கிறீங்களா? இது வரதானத்தினுடைய நேரம். அதனால் அமிர்த வேலையின் மகத்துவத்தை சதா நினைவில் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் தூக்கம் எதுவும் நீங்கள் தூங்குறீங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கி விழலையே எப்போவாது. சில நேரம் சிலர் தூக்கத்தினுடைய நிலையை கூட சாந்தியினுடைய நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் எப்படி இருந்தீங்க, எந்த மாதிரி நிலையில் இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப சாந்தமான நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பரந்தாமத்தையும் தாண்டி ஒரு லோகம் இருக்குது. அது என்ன லோகம் தெரியுமா? பரந்தாமத்தையும் கடந்த ஒரு உலகம், அதுதான் நித்ரா லோகம். அதனால் அந்த மாதிரி செக்கிங் பண்ணுங்கள். சில நேரம் சக்திசாலியான நிலையில் இருக்கும்போது நடுவில் மாயா வர்றதில்லையே அப்படின்னு பாருங்கள். யார் சக்திசாலியாக இருக்காங்களோ அவங்க முன்னாடி மாயா ரொம்ப வீக் ஆயிடுது. அதனால் செக் பண்ணுங்கள். அமிர்த வேலையினுடைய மகத்துவத்தை நான் தெரிஞ்சிருக்கிறேன்னா அப்போ நமக்கு குஷி இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு சந்தோஷம் இருக்காது. அப்போ பிரசன்னமாக இருப்பதற்கான விதி என்ன? அமிர்த வேலை, சக்திசாலியான ஸ்திதி. இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கோம்? துக்கமாக ஆகிட்டே இருக்கும். இந்த உலகம் நமக்கு முன்னாடி சேலஞ்ச் பண்ணியிருக்குது. நான் என்ன தான் ஆனாலும் சரி உனக்கு துக்கம் கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்கோம்? நீ எங்கே என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் நாங்கள் எப்போவுமே குஷியாகத்தான் இருப்போம். ஒருத்தர் ரொம்ப துக்கத்தில் இருக்கார். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீ ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்க கேட்குறாரு. நீ ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்க? அப்போ அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, என்னுடைய ஒய்ஃப் கூட சண்டை, அதனால் துக்கமாக இருக்கேன். 30 நாள் வரைக்கும் பேச மாட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ நீ குஷியாக தானே இருக்கணும், சந்தோஷப்படணும்ல, எதுக்கு துக்கத்தில் இருக்க? அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி தான் 30வது நாள், அதனால தான் துக்கமாக இருக்கேன். ஒருவேளை பிராமண வாழ்க்கையினுடைய ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தினச்சரியத்தினுடைய பிரமாணமாக உங்களுடைய கர்மம் யதார்த்தமாக நிரந்தரமாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள முக்கியமான காரணம், அதாவது நம்மளுடைய நியமங்களில் நம்ம வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பூஜை, நமக்கு கோயில் இருக்குல்ல, அங்கே பூஜை கூட வித்தியாசம் வந்துடும். ஒருவேளை யாராவது அமிர்த வேலை எந்திரிக்கிறதுல அந்த தினச்சரியத்தில் விதிபூர்வமாக அவங்க எந்திரிக்கலை அப்படின்னா அவங்களுடைய பூஜையில் கூட பூஜாரியும் அந்த விதியில் மேலே கீழே தான் இருப்பார், கரெக்டாக பண்ண மாட்டார். அதாவது பூஜாரி நேரப்படி எந்திரிக்க மாட்டார், நேரப்படி எந்திரிச்சு பூஜை பண்ண மாட்டார். அவர் நினச்ச நேரத்தில் எந்திரிச்சு பூஜை பண்ணுவார். ஒருவேளை நீங்கள் வேறு வழியே இல்லை, எந்திரிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் வலுக்கட்டாயமாக எந்திரிச்சிங்க அப்படின்னா பூஜாரி என்ன பண்ணுவார்? வேறு வழி இல்லாமல் கடனேன்னு அப்படின்ட்டு எந்திரிச்சு பூஜை பண்ணுவார். விதிப்படியான பூஜை பண்ண மாட்டார். அதனால் ஒவ்வொரு கர்மத்தினுடைய பிரபாவமும், நீங்கள் என்னெல்லாம் கர்மங்களில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தினுடைய பிரபாவமும் உங்களுடைய கோவிலினுடைய பூஜனீய தன்மையில் படும். விதிபூர்வமாக இருந்தது அப்படின்னா அங்கேயும் விதிபூர்வமாக இருக்கும், விதிபூர்வமாக நீங்கள் இல்லை அப்படின்னா அங்கேயும் விதிபூர்வமாக இருக்காது. அப்பவித்திரதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்சம் மாத்திரம் இருந்ததுன்னா கூட அது அப்பவித்திரதா. பியூரிட்டினுடைய புது டெஃபினேஷன் பாபா சொல்கிறாரு. அதாவது முறைப்படி வகுக்கப்படாத நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இர்ரெகுலராக இருக்குது, அதாவது நிரந்தரமாக இல்லை, ரெகுலராக இல்லை. பாபா சொல்கிறாங்க இது கூட இம்பியூரிட்டி, தூய்மை இல்லாத தன்மை அந்த கணக்கில் தான் சேரும். இதில் யார் பாஸு? இர்ரெகுலர் லைஃப் ஸ்டைல், அன்ஃபங்க்சுவல் லைஃப் ஸ்டைல். அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது எதில் கவுண்ட் ஆகும்? இம்பியூரிட்டி அதனுடைய லிஸ்ட்டில் கவுண்ட் ஆகும். இன்றைக்கி நம்ம 3 விஷயங்கள் பார்க்குறோம். ஒன்று ஓப்பன் ஸ்கை மெடிடேஷன். சில நேரம் நீங்கள் அமிர்த வேலை கூட ஓப்பனில் பண்ணுங்கள், அவசியம் கிடையாது பாபா ரூமில் தான் இருந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சேஞ்ச் வேணும் இல்லையா? ஓப்பனில் உட்காந்துக்கோங்க. நம்ம சாந்தி ஸ்தம்பம் இருக்கு இல்லையா, பாண்டவபவனில் பாபாவுடைய சமாதி, அது கூட ஓப்பன் தானே. அங்கே கூட உட்காந்துருங்க. 2 to 5, 2லேருந்து 4, 2லேருந்து 3, 2லேருந்து 3. அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஸ்கை மெடிடேஷன். அந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் எழுதணும். நமக்கு தெரியாமல் மறைஞ்சு ஏதோ ஒரு நமக்குள்ள ஒரு சுபாவம் இருக்குது, இல்லைனா பழக்கம் இருக்குது, அது நம்மளை நம்மளுடைய ஸ்திதியை இறக்கி விட்டுருது, நம்மளுடைய விழிப்புணர்வு நிலையை கம்மி பண்ணிடுது. அதாவது வெளியில் தெரியாத ஒரு பழக்கம். எக்ஸாம்பிள் பொறாமையினுடைய பழக்கம் இருக்குது, அமிர்த வேலைக்கு பிறகு தூங்கக்கூடிய பழக்கம் இருக்குது, அதுவும் நம்மளை ஸ்திதியை குறைச்சி விட்ரும். அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, அந்த பழக்கம் கூட நம்மளுடைய நிலையை கீழே கொண்டு வந்துடும். பொறாமை ஏதோ ஒன்று, அது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் நம்மளுடைய ஸ்திதியை குறைச்சி விட்ரும். மாதிரி நமக்கே தெரியாத 3 விஷயங்களை நம்ம நோட் பண்ணி அதை எழுதணும். ஓகே, தனக்கு மேலே கருணை காட்டுறது. நான் எவ்வளோ பண்ணுறேன், ஆனாலும் யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் கண்டுக்கிறதே இல்லை, தன்மேலே கருணை காட்டிக்கிறாங்க. இது ஆத்ம தயா அப்படின்னு சொல்லலாம்.
அப்புறம் சுப்பீரியாரிட்டி, நான் தான் ரொம்ப பெரிய ஆள், என்ன போல் அந்த உலகத்தில் யார் இருக்காங்க. 3வது காரியம் வந்து மார்னிங் பவர் ஸ்கெட்ச். இது வந்து மலை, வரைஞ்சிருக்காங்க படத்தில், இது மலை. அப்புறம் சூரியன். மலை அப்படிங்கிறது என்னுடைய வீக்னஸ், சூரியன் அப்படிங்கிறது பாபா. இந்த மலைக்கு மேலே சூரியன் உதிக்குது. இந்த மாதிரி அதாவது பாபாவினுடைய அந்த சிறந்த குணங்கள் நம்மளுடைய பலவீனங்களோட உயர்ந்தது அப்படிங்கிறது காட்டுறதுக்கான சிம்பாலிக்காக அந்த படம் வரையணும். ஓகே, அதாவது மார்னிங் பவர் ஸ்கெட்ச், அதாவது இந்த மலை வரைகிறோம்ல அது வந்து நம்மளுடைய வீக்னஸ்ஸு, சூரியன் உதிக்கிறது அதுதான் நான், அந்த வீக்னஸை விட நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற சிம்பாலிக்காக அந்த பிக்சர். ஓகேவா? அதாவது மலைக்கும் மேலே தான் நான் ஆத்மா, அந்த சூரியன் உதிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம படம் வரையணும். இன்றைக்கி 3வது காரியம் ஹோம்ஒர்க் இது. ஓகேவா? 4வது ஹோம்ஒர்க் வந்து உங்களுடைய கோவில் இருக்கு இல்லையா, உங்களுக்கான கோவிலை கற்பனை பண்ணி பாருங்கள். துவாபர யுகத்திலேருந்து என்னுடைய கோவில் வந்து இருக்கும் இல்லையா, என்னுடைய கோயில் கட்டுவாங்க, அங்கே வந்து பக்தர்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்படி கட்டுவாங்க, எப்படி பூஜை பண்ணுவாங்க, அவங்க நம்ம எத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கிறோமோ அதே போல் அவங்க எந்திரிப்பாங்க. நம்ம எந்திரிக்கலை அப்படின்னா அவங்களும் எந்திரிக்க மாட்டாங்க. நம்ம வெளுக்க டைமாக எந்திரிக்கிறோன்னா அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க. நம்ம கடகடன்னு யோகா பண்ணிவிட்டு ஓடுறோம் அப்படின்னா அவங்களும் கடகடன்னு பூஜை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அவங்க கோவிலில் இருந்து எல்லாமே பண்ணுறாங்க. கோவிலில் சில கோவிலெல்லாம் அங்கேருந்து கதை பேசுவாங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசுவாங்க, அங்கேயே சாப்பிடவும் செஞ்சிடுறாங்க. சில இடத்துல கோவில்லே சாப்பிடவும் செஞ்சிடுறாங்க, கேம்ஸும் விளையாடுறாங்க, ஊர் உலக விஷயத்தையும் அங்கே உட்காந்து பேசுகிறாங்க. சின்ன சின்ன கோயிலில் இந்த மாதிரி நடக்குது. ஆனால் பெரிய பெரிய கோயிலில் அங்கே பேசக்கூடாது, சப்தம் இருக்கக்கூடாது, மௌனமாக இருப்பாங்க, பேச விட மாட்டாங்க, அளவு கிடையாது. அதனால் தன்னுடைய கோவிலை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கணும். என்னுடைய கோவில் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், பூஜாரி எப்படி இருப்பார், அங்கே உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும், இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும். அச்சா, ஓம் சாந்தி.